ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் சைஸ் 38 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட பேக் பார்ட்டு பார்க்கலாம். 38 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச் கிடைக்கும். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் 11 இன்ச்சு. பின்பக்க உயரம் வந்து 16 இன்ச்சு. 1.5 இன்ச் வந்து கீழே பட்டிக்கும், 14 இன்ச் வந்து மொத்த உயரம், 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும். கழுத்தோட அகலம் வந்து 2.25. ஷோல்டர் வந்து 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 3.5. ஆம்கோல் வந்து 6. பின் கழுத்து இறக்கம் 8. இந்த அளவுகள் எல்லாம் நான் சொல்கிறபடி கிளாத்தில் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வரும். அதுக்கு கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்த உயரம் வந்து 16 இன்ச்சு. கீழேருந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 11 இன்ச்சு. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மொத்த உயரம் 16 இன்ச்சையும் பாடியோட அகலம் 11 இன்ச்சையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு கீழே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச் எதுக்குன்னா கீழே பட்டி மடிச்சடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போம்ல, அதையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கழுத்து பீஸ் பக்கம் இந்த கார்னர்லேருந்து கழுத்தோட அகலம் வந்து நம்மளுக்கு 2.25. அதை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தையலுக்கு எதுவுமே எந்த அளவு விட வேணாம். கழுத்தோட அளவு அந்த 2.25 மட்டும் விட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 3.5. 2.5 வந்து ஷோல்டருக்கு, 1/2 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும், 1/2 இன்ச்சு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 3.5. ஆம்கோல் அளவு 6. கழுத்தோட அகலம் 2.25 எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதையும் பின்கழுத்து இறக்கம் 8 எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா யூ ஷேப்பில் வேணுன்றவங்களுக்கு 3/4 இன்ச் எடுத்து வளைவு போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு நார்மலாக போதும் அப்படின்றவங்களுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த வளைவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் 3.5 இன்ச் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஆம்கோலோட அளவு 6 இன்ச் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த முக்கோண ஷேப்பில் இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க. 38 ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி முக்கோண ஷேப்பில் போட்டு அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு போட்டதுலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.